உதகையில் பல்வேறு வகையான மதுபானங்களைக் கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் உதகையில் உள்ள பிரபல தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் தயாரிப்பதற்கான பழக்கலவைகளை உருவாக்கும் விழா நடைபெற்றது. பிரம்மாண்ட மேஜையில் 150 கிலோ உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, பேரிச்சை, வால்நட் போன்றவற்றுடன் ரம், வைன், பிராந்தி மது வகைகளை ஊற்றி பட்டை, கிராம்பு, லவங்கம் உள்ளிட்ட வாசனைப் பொருட்களை கலந்து பழக்கலவையை உருவாக்கினர். 45 முதல் 50 நாட்கள் வரை ஊற வைப்பதற்காக கலவையை ஒரு பிளாஸ்டிக் கேலனில் கொட்டி மூடி வைக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு கலவை வெளியில் எடுக்கப்பட்டு அதனுடன் மைதா, முட்டை போன்றவற்றை சேர்த்து 160 கிலோ எடை கொண்ட கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கப்பட உள்ளது. And today we are here in Uti helping to make the Christmas cake mix, and we've really enjoyed it, because in England we do the Christmas cake in our own home and just do it for our own family or maybe 2 families, but never a big one like this mix. So it was really good. We've all really enjoyed ourselves. Wine, rum, gin, brandy, whiskey இதெல்லாத்தையும் ஊற்றி கலப்போம். இப்போ இது எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னாக்கா போதைக்காக இல்லை, இது அந்த பழக்கலவையை பாதுகாக்கும். அது கூட அதிலிருந்து வாசனை இறங்கும். அப்படியே இது எல்லாம் கலந்து வாசனை டெவலப் ஆகிறதுக்கு எப்படி 1 மாதம் பிடிக்கும். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து இந்த பழக்கலவை அது கூட மற்ற கேக் செய்யும் பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கேக் செய்வோம். வழக்கமாக உலர் பழங்களை கொண்டு கேக் தயாரிக்கப்படும் நிலையில் உதகையில் உயர் ரக மது வகைகளை ஊற்றி தயாரிக்கப்படுவது தனித்துவமாக உள்ளது. கேக் கலவையில் சேர்க்கப்படும் உலர் திராட்சை அழுகாமல் இருக்கவும், நறுமணம் வீசவும் மதுபானங்கள் ஊற்றப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.